வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மகர ராசி பலன். பொதுவாக இந்த வாரத்தில் மகர ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் தொடர்ந்து ஓடினால் சிரமத்திற்கு உள்ளாகும். இதனால் கடினமான மேற்பரப்பில் ஸ்போர்ட்ஸ் ஷூவுடன் ஒரு மென்மையான மேற்பரப்பில் ஓட வேண்டும். இல்லை என்றால் அது உங்கள் கால்களை மோசமாக பாதிக்கும் மற்றும் உங்கள் செரிமான அமைப்பையும் அது பலப்படுத்தாது, பலவீனமாகி பாதிக்கப்படுவீர்கள். ஆகையால் நீங்கள் ஓட்டத்தில் ஒரு பாதுகாப்புடன் ஓடுவது நன்மையாகும். இதனால் நீங்கள் தங்களின் பழைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்த உதவும். இந்த வாரம் மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் தங்களின் மேல் அதிகாரியின் பாராட்டும் அதனால் பதவி உயர்வும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த காரணத்திற்காக உங்களுக்கு சம்பள பண அதிகரிப்பும் வழங்கப்படும். இதன் விளைவாக மகர ராசி மக்களின் வருமானம் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் இந்த பண அதிகரிப்பு இந்த நேரத்தில் உங்கள் செலவினங்களையும் உயர்த்தும். இதனால் தாங்கள் பணத்தை சேமிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இத்தகைய நிலையில் நீங்கள் உங்கள் கைகளை கட்டுப்படுத்தி உங்களின் வங்கி இருப்பை அதிகரிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். திருமண வயது அடைந்த மகர ராசி மக்கள் ஒருவருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருந்தால் சில காரணங்களால் நிச்சயதார்த்தம் முறிந்து போகலாம் அல்லது அதில் சில பிரச்சனை உருவாகி உங்களை துன்புறுத்தலாம். ஆகவே அதில் முக்கிய கவனம் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இது மகர ராசி மக்கள் குடும்பத்தில் ஒருவித பதட்டமான சூழ்நிலையை உருவாகும் மற்றும் இது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும். ஆகவே சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுங்கள். மகர ராசி மக்களின் தொழில்முறை கண்ணோட்டத்தின்படி இந்த வாரம் நல்ல பலனை தரும் விதத்தில் கிரக நிலைகள் இருக்கின்றன. மேலும் உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவை பெற்று நலமாக நீங்கள் வாழ்வீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் அகற்ற உதவும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பண உதவி செய்ய முன்வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மகர ராசி மாணவர்கள் தங்களின் பலவீனங்களை கலைந்து முன்னேறி செல்ல இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சூழலில் உங்கள் வலுவான மற்றும் பலவீனமான பக்கங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய சூழலும் மற்றும் அதற்கேற்ப உங்கள் கல்வி சார்ந்த அட்டவணையை நீங்கள் உருவாக்கி அதை முடிந்த வரையில் ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த காலத்தில் கல்வியிலும் சரி, தொழிலும் சரி, வேலையிலும் கடினமாக உழைப்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கிறது. சில நேரங்களில் சில மாணவர்கள் நல்ல நேரத்தில் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பொறுமையுடன் கடினமாக உழைத்திட நல்லது ஒரு ஆதாயத்தை அடையலாம். பரிகாரம் மகராசி மக்களுக்கு இந்த வாரம் அனுமதியும் முருகனையும் வணங்கி அவர்களது கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.